மாநிலங்களவையில் காங்கிரஸ் பெண் எம்பி மயங்கி விழுந்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிராக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் போராடிய போது காங்கிரஸ் எம்பி மயங்கி விழுந்திருக்கிறார். காங்கிரஸ் எம்பி பூலோதேவி நேதம் மயங்கி விழுந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மாநிலங்களவையில் நீட் தேர்வுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் காங்கிரஸ் பெண் எம்பி பூலோதேவி மயங்கி விழுந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம்புலன்ஸ் மூலமாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பி பூலோதேவி நேதம் மயங்கி விழுந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இவரோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. அவரோடு பேசலாம். கணபதி, அவர் என்ன காரணம் அவர் மயங்கி விழுந்ததற்கு? முதற்கட்டமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க மருத்துவர்கள்? இன்று மதியம் உணவு இடைவேளைக்கு பிறகு 2 மணிக்கு மாநிலங்களவை அமர்வு மீண்டும் தொடங்கியது. அந்த சமயத்திலே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். மற்றொரு புறம் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுடன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பூலோதேவி நேதம் தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார். நீட் தொடர்பாக மாநிலங்களவையிலே உடனடியாக விவாதம் நடத்த வேண்டும், குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை பின்னர் நடத்தி கொள்ளலாம் என எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். இதிலே திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்தவர்கள் மிகவும் ஆவேசமாக குரல் எழுப்பிக் கொண்டிருந்த சமயத்திலேதான் திடீரென பூலோதேவி நேதம் அவருக்கு மயக்கம் வருகிறது என அருகில் இருப்பவர்களிடம் தெரிவிக்க முயற்சி செய்தார். ஆனால் அப்படி சொல்வதற்கு முன்னதாகவே அவர் அங்கேயே சரிந்து விட்டார், கீழே விழுந்து விட்டார். இதை கண்ட அவைத் தலைவரான துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் உடனடியாக அவருக்கு உதவி செய்யும்படி அருகில் இருந்த உறுப்பினர்களிடம் குறிப்பிட்டார். ஒரு புறம் காங்கிரஸ் கட்சியின் பிரமோத் திவாரி பெயரை குறிப்பிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் என்று தெரிவித்தார். அதே போலவே நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பக்கமும் கையை காட்டி அவரையும் உதவி செய்யும்படி தெரிவித்தார். இப்படி நடந்து கொண்டிருந்த சமயத்திலே உடனடியாக அவை ஒத்திவைக்கப்பட்டது. அவை அலுவலர்கள் உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான பூலோதேவி நேதத்துக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டு தண்ணீர் கொடுக்கப்பட்டு அவர் பின்னர் அங்கிருந்து ஸ்ட்ரெச்சர் மூலமாக நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டார். ஆம்புலன்ஸ் வாகனம் தயாராக நின்றிருந்தது. அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திலே அவர் அருகில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் சூழலிலே மருத்துவர்கள் குழு ஒன்று அவரை தொடர்ந்து கண்காணித்து பரிசீலித்து வருகிறது. அவருக்கு உடல் நலம் விரைவிலேயே தேறிவிடும் என மருத்துவர்கள் இப்போதைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். 2:30 மணி வரை இடைவெளி விடப்பட்டு, அதாவது கிட்டத்தட்ட 10 நிமிடத்துக்கு அவை ஒத்திகை வைக்கப்பட்டு பின்னர் அவையின் நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கின. அந்த சமயத்திலே அவையில் இருந்து எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் அனைவருமே வெளிநடப்பு செய்து விட்டார்கள். அதாவது காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே உள்ளிட்ட அனைவருமே வெல் ஆஃப் த ஹவுஸ் என்று சொல்லப்படும் அவை தலைவர் இருக்கை முன்பான இடத்தில் வந்து முழக்கங்களை எழுப்பினார்கள். இதற்கு அவை தலைவரான குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கடும் வருத்தம் தெரிவித்தார். மூத்த தலைவர்களே இப்படி செய்யக்கூடாது என குறிப்பிட்டார். இதை தவிர அதற்கு முன்பாகவே அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சாகரிகா கோஷ், டெரிக் பிரைன் மற்றும் சாகேத் கோகலே ஆகியோருடைய நடவடிக்கையும் கடும் அதிருப்தி தெரிவித்தார். இப்படி அவை நடவடிக்கைகளை முடக்கக்கூடாது என குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான பிரமோத் திவாரி மற்றும் இன்னொரு மூத்த தலைவரான முகுல் வாஸ்னிக் ஆகியோரின் பெயரையும் குறிப்பிட்டு இப்படி அவர்கள் நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது என தெரிவித்தார். எதிர்கட்சிகள் தொடர் முழக்கங்களிலே ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த சமயத்திலே அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்த, அதாவது அந்த முழக்கங்களிலே பங்கேற்றிருந்த பூலோதேவி நேதம் உடல்நல குறைவு காரணமாக ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே அவருக்கு சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அவைத்தலைவர் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பிய நிலையில் காங்கிரஸ் பெண் எம்பி பூலோதேவி மயங்கி விழுந்திருக்கிறார். அவர் தற்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அங்கு நடைபெற்ற நாடாளுமன்ற நிகழ்வுகள் குறித்தும் சொன்னீங்க கணபதி. நன்றி.